السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا ونبينا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ربي والرجاء إمام مكة والمدينة والهرم. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد رشده يا ربي شرفا ومحبة وتعظيما. معاشر المسلمين رحمكم الله. روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنس والإمام يخطب فقد لغوا واستمعوا انصتوا رحمكم الله. غفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. مسلمان الله நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ரஹமத் செய்வாராக. இமாம் மெம்பரில் ஃபத்வா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களின் பக்கத்தில் ஒரு தோழர் பேசுகிறது. நீங்கள் வாய்மூடு என்று சொன்னாலும் கூட ஃபத்வாவின் சிறப்புகளை இழந்துவிட்டார். ஃபத்வாவின் அதர்வ குறைத்தல் செய்திட்டார் என்று அருமநாயகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். ஆகையால் ஃபத்வா பிரசங்கத்தை வாய் மூடி செவிமடுத்து கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவானாக மற்றும் முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து தருவானாக. எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. السلام عليكم ورحمة الله تعالى. أشهد أن محمدا رسول الله. صلى الله عليك يا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا إلى من قبلك فأخذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون وقال نبينا صلى الله عليه وسلم واعلم أن الجزع لا يرد ميتا ولا يدفع حزنا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சர்வ புகழும் எம்மை படைத்து பரிபாலனம் செய்து பாதுகாத்து வருகின்ற ஏக வல்லவனாகி அல்லாஹுக்கே என்றென்றும் உண்டாகட்டும். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹாத்தமுன் நபி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே உயர்ந்த அந்தஸ்துக்களையும் உலகத்தில் உயரிய நன்மதிப்புகளையும் பெற்ற உத்தம சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்து மனிதர்களில் மாணிக்கங்களாக வாழ்ந்து மறைந்த தாபிஈன்கள், அவர்களை பின்பற்றி இந்த உலகத்திலே உதாரண புருஷர்களாகவும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அருகாமையை பெற்றுக்கொண்ட தபஅ தாபிஈன்கள், மோமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் மீதும் எப்பொழுதும் உண்டாகட்டும். ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மூமின்களாகிய எங்களுக்கு ஒரு திருமறையை வழங்கி ஒரு திருத்தூதரை அனுப்பி அவர்கள் மூலமாக அவனுடைய அருள்மறையின் மூலமாக எங்களுக்கு எடுத்தோதிய விடயங்களை ஆராய்ந்து அறிந்து அவற்றில் இருக்கக்கூடிய ஏவல் விலக்கல்களுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் உங்களுக்கும் அப்பால் எனக்கும் வசியத் எனும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்திலே இந்த பூமியின் மேற்பரப்பிலே ஏற்பட போகின்ற பலவிதமான அழிவுகளையும் அனர்த்தங்களையும் சோதனைகளையும் பற்றி எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்க்க தரிசனமாக கூறி சென்ற விடயங்களை
நாங்கள் அவ்வப்போது செவியுற்றும் பார்த்தறிந்தும் வருகின்றோம். பலவிதமான அழிவுகள், பலவிதமான முசீபத்துக்கள், பலவிதமான சோதனைகள் இறுதி காலத்திலே ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பூமியிலே இயற்கை அனர்த்தங்களின் மூலமாக ஏற்படுகின்ற சோதனைகளோடு மனிதர்களுடைய உள்ளங்களில் உயரிய குணங்கள் அகற்றப்பட்டு புனிதமான மார்க்கத்தின் நடைமுறைகள் நீக்கப்பட்டு அவை அருகி போகின்ற காரணத்தினால் அவர்களிடத்திலே உருவாகின்ற மூர்க்கத்தனமான முரட்டுத்தனமான குணங்களினால் தங்களுக்குள்ளேயே அடித்து கொண்டு அழிந்து போகின்ற நிகழ்வுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சென்றார். அந்த வரிசையிலே நாங்கள் இப்போது யுத்தத்தினால் அழிந்து போகின்ற மனிதர்களை பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே 2 உலக மகா யுத்தங்கள் நடைபெற்றன. முதலாம் உலகப் போரிலே 2 கோடி மக்கள் அழிந்து போனார்கள். இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே 7.5 கோடி மக்கள் அழிந்து நாசமானார்கள். அன்பான சகோதரர்களே, இறுதி காலத்திலே ஏற்பட போகின்ற யுத்தம் ஒருவருக்கொருவர் அடித்து கொள்ளுகின்ற அந்த மனிதர்களுடைய முரட்டுத்தனமான குணங்களின் காரணமாக அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற போர், இதன் மூலமாக இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்களில் 1/3 பகுதியினர் அப்படியே அழிந்து போவார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பான சகோதரர்களே, அதற்கான ஆரம்ப நிகழ்வுகளைத்தான் தற்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே வாழுகின்ற மக்களில் 1/3 பகுதியினர் என்றால் பில்லியன் கணக்கான மக்கள் யுத்தத்தினாலேயே அழிந்து போவார். அந்த காலம் எவ்வளவு பெரிய சோதனையாக இருக்கும் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு பலஸ்தீனிலே மக்கள் படுகின்ற அவல நிலை, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முசீபத், உண்ணுவதற்கு உணவில்லை, பருகுவதற்கு தண்ணீர் இல்லை, மாற்றிக்கொள்வதற்கு துணி இல்லை, இப்படியெல்லாம் பல வகையான சோதனை. ஆனால் இதைவிட பிரம்மாண்டமான சோதனைகளையும் இந்த பூமியிலே மனிதர்கள் அனுபவிக்க இருக்கின்றார். இவர்களுடைய சண்டை சச்சரவுகள், யுத்த கலாச்சாரம் எல்லாம் முடிவடைந்த பின்னால் தஜ்ஜால் தோன்றவிருக்கின்றான். இந்த மாபெரும் அழிவுகளுக்கு பின்னால் தஜ்ஜால் தோன்ற இருக்கின்றான். அந்த தஜ்ஜாலுடைய வருகையால் ஏற்படுகின்ற சோதனை இருக்கின்றதே, இது இந்த உலகத்திலே அதற்கு முன்னாலும் ஏற்பட்டிருக்காது, அதற்கு பிறகும் அப்படி ஒரு சோதனை நிகழாது. அப்படிப்பட்ட கொடூரமான சோதனை தஜ்ஜாலுடைய வருகையால் உருவாகிறது. இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னரே வாழ்ந்த நபிமார்கள் தஜ்ஜாலால் ஏற்படுகின்ற சோதனைகளை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார். அவர்களுடைய காலத்திலே அவன் தோன்றப் போவதில்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் அவனுடைய சோதனைகளை விட்டும் பாதுகாப்பு தேடியதற்கான காரணம் மக்களுக்கு அவனுடைய கொடூரமான ஃபித்னா, ஃபசாது எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சமூகமும் அந்த ஃபித்னாவை விட்டு, சோதனையை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக நபிகள் நாயகம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் கூட அவனுடைய சோதனையை விட்டும் பாதுகாப்பு கோரி இருக்கின்றார். அன்பான சகோதரர்களே, குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இருக்காது, உண்ணுவதற்கு ஒரு பிடி உணவு கூட இருக்காது. அப்படிப்பட்ட நிலையிலே மூமின்கள் வேறு யாரும் அல்ல, மாற்று மத சமூகத்தவர்கள் அல்ல, மூமின்கள் சோதிக்கப்படவிருக்கின்றார். குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நிலை ஏற்பட போகின்றது. இதுவெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சோதனையை ஒரு கணப்பொழுதில் எங்களுக்கும் நிகழ்த்தலாம். அந்த சமயத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து அதற்கேற்றாற்போல் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவற்றையெல்லாம் ஒரு படிப்பினையாக ஒரு பாடமாக எங்களுக்கு தருகின்றார். அந்த சமயத்திலே மக்களுடைய பொறுமையும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எங்களுக்கு போதுமானவன், அவனே பொறுப்பு சாட்டப்படுவோரில் மிகச்சிறந்தவனாகவும் இருக்கின்றான் என்ற தஸ்பீஹ் தான் அவர்களுடைய உணவாக இருக்கும். பொறுமையும் சகிப்பு தன்மையும் தான் அவர்களுடைய மிக பெரும் அமலாகவும் இருக்கும். அந்த சமூகம் அனுபவிக்க போகின்ற துன்பம், அந்த சமூகம் அனுபவிக்க போகின்ற சோதனை, இவற்றையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் எங்களுக்கு அறிவித்து தந்தார்கள்? உலகத்திலே வாழுகின்ற எல்லா மூமின்களும் நமக்கும் ஏதோ ஒரு வகையில் எங்களால் சகித்து கொள்ள முடியாத சோதனைகள் ஏற்படலாம். எனவே அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். மிகப்பெரிய அமலாகிய பொறுமை சகிப்புத்தன்மையை நமக்கு மத்தியிலே வளர்த்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு உணவாகவும் பானமாகவும் அமைகின்ற தஸ்பீஹை எங்களுடைய வளமையான அமலாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றையெல்லாம் முன்னறிவிப்பு செய்துவிட்டு சென்றிருக்கின்றார். அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு ஏற்படுகின்ற முசீபத்துக்கள் சோதனைகளின் போது நாங்கள் கையாளுகின்ற சகிப்பு தன்மை இருக்கின்றதே, இது ஒரு மகத்தான அமல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே ஒரு மனிதனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை ஈட்டித் தரக்கூடிய சிறப்புமிக்க ஒரு அமலாக பொறுமை சகிப்புத்தன்மை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த சகிப்புத்தன்மை, அந்த பொறுமை, அதற்கான கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே எப்போது பிரம்மாண்டமானதாக அமைகின்றது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பும் நேசமும் எப்போது ஏற்படுகின்றது என்றால், அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுகின்ற ஆரம்ப கட்டத்திலேயே சகித்து கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை வளர்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸபுரு இன்த ஸத்மத்தில் ஊலா, பொறுமை இருக்கின்றதே, அந்த பொறுமை ஒரு பெரும் அமலாக நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமைவது எப்போதென்றால், எங்களுக்கு ஏற்படுகின்ற ஆரம்ப அதிர்ச்சி, எங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த ஆரம்ப அதிர்வு இருக்கின்றதே, அந்த சமயத்திலேயே பொறுத்து கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை வளர்க்க வேண்டும். சகிப்புத்தன்மையை கையாளுகின்ற உயர்ந்த குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற சமயத்திலே ஒரு பெண்ணை பார்க்கின்றார்கள். தன்னுடைய குழந்தையை இழந்த காரணத்தினால் அவள் அழுது கொண்டிருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்கின்றார். அப்போது அந்த பெண் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கடிந்து கொள்ளுகின்றார்.
உமக்கு தெரியுமா எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முசீபத்? உமக்கு ஏற்பட்டால் தான் அதனுடைய வழியை உம்மால் உணர முடியும் என்று கடிந்து கொள்ளுகின்றார். பின்பு அது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அந்த பெண் அறிந்ததும் நாயகத்திலே ஓடோடி சென்று மன்னிப்பு கேட்கின்றார். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸபுரு இன்த ஸதுமத்தில் ஊலா, நமக்கு ஏற்படுகின்ற சோதனை இருக்கின்றதே, அந்த சோதனையின் போது நாம் பொறுமை இழந்துவிட்டு பின்பு அதற்காக வருந்துவது உண்மையான பொறுமையாக இருக்க முடியாது. சோதனை ஏற்படுகின்ற போதே பொறுத்து கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை வளர்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு புத்திமதி சொல்லுகின்றார். அன்பான சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறுமை என்பது 3 சந்தர்ப்பங்களிலே காணப்படுகின்றது. அந்த 3 சந்தர்ப்பங்களிலும் மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் பொறுமை காட்ட வேண்டும். அந்த பொறுமைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்ற மகத்தான கூலியை அவர்கள் உணர வேண்டும். முதலாவது, பாவ விடயங்களிலே அவர்கள் காட்டுகின்ற பொறுமை. ஒரு மனிதன் பாவத்திலேயே பழக்கப்பட்டு போய்விட்டானேயானால் அந்த பாவத்தை விடுவது மிக கடினமான ஒரு காரியம். எங்களுக்கு மத்தியிலே புறம் பேசப்படுகின்றது, பொய் பேசப்படுகின்றது, தாராளமாகவே பேசப்படுகின்றது. ஆனால் அது எங்களுக்கு ஏற்படுத்துகின்ற விபரீதம் இருக்கின்றதே, அது மிக கொடியது. அவற்றையெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் பேசுகின்ற அந்த தவறான பேச்சுக்களுக்கு என்னென்ன தண்டனையை தருவான் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவற்றை விடுவதற்கு நாங்கள் தயாரில்லை. காரணம், அது ஒரு கடினமான விடயம். அதிலே நாங்கள் பயிற்றுவிக்கப்பட்டு விட்டோம். அது ஒரு பழக்க தோஷமாக ஆகிவிட்டது. எல்லோரும் பேசுகின்ற ஒரு விடயமாக ஆகிவிட்டது. சாதாரணமாக பொய் சொல்வது, சாதாரணமாக புறம் பேசுவது, விபச்சாரத்தை விட கொடிய குற்றம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை ஏன் நாங்கள் விடாமல் இருக்கின்றோம் என்றால், விடுவது ஒரு கடினமான காரியம். அதை விடுவதற்கு மிகப்பெரிய பொறுமை தேவை. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ காரியங்களை விடுவதிலே காட்டுகின்ற பொறுமை. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யக்கூடிய சூழல் அவனுக்கு ஏற்பட்டு தன்னுடைய நஃப்ஸோடு பெரும் போராட்டம் செய்து அந்த தவறை தவிர்த்து கொள்ளுகின்றான். தன்னுடைய நஃப்ஸு அந்த தவறை செய்ய வேண்டும் என்று விடாப்பிடியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் அந்த மனிதன் தன்னுடைய நஃப்ஸுக்கு பலவிதமான ஆறுதல்களை கூறி அதை பொறுமைப்படுத்துகின்றான், அதை அமைதிப்படுத்துகின்றான். இவ்வாறு ஒரு தவறை செய்வதற்கான சூழல் ஏற்பட்டும் அவன் பொறுமை காப்பானேயானால், தன்னுடைய நஃப்ஸை அடக்கிக் கொள்வானேயானால், தன்னுடைய நஃப்ஸுக்கு அழகிய முறையிலே ஆறுதல் பகர்வானேயானால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் காட்டிய பொறுமைக்கு கொடுக்கின்ற கூலி என்ன தெரியுமா? சொர்க்கத்திலே 300 வகையான அந்தஸ்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு கொடுத்து விடுகின்றான். அன்பான சகோதரர்களை, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தவறை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் பொறுமை காட்டி சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுகின்ற போது 300 வகையான அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்றான் என்றால், நாம் புறம் பேசுகின்ற போது, பொய் பேசுகின்ற போது பொறுமை காட்டினால் என்ன என்று என்றைக்காவது நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா? சிந்திக்க வேண்டும். மூமின்களுடைய உயரிய பண்பு அதுதான் நாங்கள் நஃப்ஸோடு செய்கின்ற போராட்டம். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ஒரு மனிதன் அல்லாஹ்வை வழிபடுவதற்காக வேண்டி காட்டுகின்ற பொறுமை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கடமையை நேர்த்தியாக நிறைவேற்றுவதற்காக வேண்டி நீண்ட அவகாசத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நீண்ட அவகாசத்தை எடுத்துக்கொள்வதற்கு எங்களிடத்திலே பொறுமை இல்லை. அதனால்தான் தொழுது முடிந்ததும் சலாம் கொடுத்ததும் சாறை சாறையாக பள்ளிவாசலை விட்டு நாங்கள் வெளியேறி விடுகின்றோம். எங்களிடத்திலே பொறுமை இல்லை. ஒரு தஸ்பீஹுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்ற கூலி, ஒரு அல்ஹம்துலில்லாஹுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி, ஒரு தக்பீருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி, இதையெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த வானம் பூமி இவற்றுக்கு மத்தியில் இருக்கக்கூடியவற்றையெல்லாம் நன்மைகளால் நிரப்பிவிட்டால் அது எவ்வளவு பிரம்மாண்டமானதாக பெருமதி மிக்கதாக இருக்குமோ அந்த கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு கொடுக்கின்றான். ஆனால் அதுவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்பவர்களை போன்று நாங்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியேறிவிடும். எங்களிடத்திலே பொறுமை இல்லை. ஆனால் அந்த வழிபாட்டுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வழிபடுவதற்காக வேண்டி நாங்கள் பொறுமை காத்து பொறுமையோடு பள்ளிவாசலிலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய கடமையை நேர்த்தியாக நிறைவேற்றுவோமே. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வழிபடுகின்ற ஒரு விடயத்திற்காக நாங்கள் காட்டுகின்ற பொறுமைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே 600 அந்தஸ்துக்களை தருகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரே ஒரு அமல், அந்த அமலுக்காக வேண்டி நாங்கள் பொறுமை காத்து அதை முழுமையாக பூர்த்தி செய்துவிட்டு செல்லுகின்றோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு கொடுக்கின்ற கூலி 600 வகையான அந்தஸ்துக்களை தருகின்றான் என்றால் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற முசீபத், ஒரு சோதனை. இந்த சந்தர்ப்பத்திலே தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளுகின்ற, தனக்குள்ளேயே பொறுமையை வரவழைத்து சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுகின்ற மனப்பக்குவம் எல்லோரிடத்திலும் இருக்க முடியாது. அதற்கு மிகப்பெரிய பக்குவம் தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரப்போகின்ற கூலியை பற்றிய உயரிய சிந்தனை தேவை. நமக்கு ஏற்படுகின்ற அதிர்வுகள், அதிர்ச்சி தகவல்கள், சோதனைகள், முசீபத்துக்களின் போது ஒரு மனிதன் சகித்து கொள்வானே. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 900 அந்தஸ்துக்களை சொர்க்கத்திலே அந்த மனிதனுக்கு கொடுக்கின்றார். அன்பான சகோதரர்களே, எந்த நேரத்திலும் எங்களுக்கு முசீபத் ஏற்படலாம். எந்த நேரத்திலும் எங்களுடைய இருப்புக்கு கூட ஆபத்துக்கள் ஏற்படலாம். எங்களுடைய சொத்து சுகம் எல்லாவற்றிற்குமே ஆபத்து ஏற்படலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த அமானிதங்கள் எல்லாமே, நாங்கள் உடுக்கின்ற ஆடைகள் உட்பட, நாங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்கள் உட்பட, நாங்கள் பெற்றெடுத்திருக்கின்ற குழந்தைகள் உட்பட, நாங்கள் கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைத்துமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் ஆசீர்வதிக்கப்பட்டு எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அமானிதங்களாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த சந்தர்ப்பத்திலும் அதை எடுக்கலாம். அதற்குரிய நேரம் வருகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எடுத்து விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அமானித பொருள் அவன் தந்தது, எங்களிடத்திலே அமானிதமாக தந்திருக்கின்றான், அதை எடுத்து கொண்டான் என்று உணர்ந்து பொறுமை காட்டுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 900 அந்தஸ்துக்களை உயர்த்துகின்றான். அன்பான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்றொரு மாபெரும் முஹத்திஸ், ஹதீஸ் கலை வல்லுனர், அல் ஹாஃபிதுல் முஹத்திஸ், அவர்களுடைய குழந்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றி கொள்ளுகின்றான். கவலையோடு அமர்ந்திருக்கின்றான். அப்போது அவர்களுக்கு அருகிலே ஒரு மஜூசி, ஒரு நெருப்பு வணங்கி வருகின்றான். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய செல்வாக்கையும் அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே இருந்த சிறப்பையும் அறிந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி வருகின்றார்.
அவ்வாறு அவன் ஆறுதல் சொல்லுகின்ற போது அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், 5 நாட்களுக்கு பிறகு ஒரு ஜாஹில், ஒரு அறிவீனன் செய்கின்ற செயலை ஒரு அறிவாளி இப்போது செய்ய வேண்டும் என்று மாத்திரம் கூறிவிட்டு அந்த மஜூசி செல்லுகின்றான். அப்படியானால் ஒரு மனிதன் தனக்கு ஏற்படுகின்ற சோதனையின் போது பொறுமை இழந்து விடுவான். பொறுமை இழந்து எதையோ செய்து விடுவான். பின்னால் அவன் சில நாட்களுக்கு பின்னால் அதை நினைத்து வருந்துவான், மன்னிப்பு கேட்பான். இது ஒரு அறிவீனனுடைய செயல். ஆனால் அந்த அறிவீனன் செய்கின்ற செயலை ஒரு அறிவாளி செய்யக்கூடாது. இந்த சமயத்திலேயே பொறுமை காட்டுவன்தான் உண்மையான அறிவாளி என்ற தத்துவத்தை அந்த மனிதன் சொல்லிவிட்டு சென்றதும் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை பதிவு செய்து கொள்ளுங்கள், இதை எழுதி கொள்ளுங்கள், இந்த தத்துவத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகின்றார். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாபெரும் மேதை. அவர்களுக்கு ஒரு மஜூசி சொன்ன அறிவுரை ஒரு தத்துவமாக சிறந்த கருத்தாகப்பட்ட காரணத்தினால் அது என்றும் மறந்துவிடக் கூடாது, எங்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் அது பதிவாகி இருக்க வேண்டும், எங்களுடைய நினைவில் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றார். இதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய உணர்வும் சிந்தனையுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மத்தியிலே அவர்களுக்கு பெரும் செல்வாக்கு இருந்தது. ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். முஃபஸ்ஸிரின்களிலேயே மிகப்பெரிய சிறப்பை பெற்றவர்கள். பல வேதங்களையும் அறிந்து உணர்ந்து அமல் செய்து வருகின்றவர்கள். தௌராத் வேதத்தில் இருக்கக்கூடிய பல விடயங்களை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் தௌராத் வேதத்திலே படித்திருக்கின்றேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்ற அந்த பதிவேட்டிலே முதலாக அவன் எழுதி வைத்திருக்கின்ற விடயம் என்ன தெரியுமா? அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன முஹம்மதுன் ரசூலி, நான் தான் இறைவன், என்னை தவிர வேறு கடவுள் கிடையாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்று பதிவு செய்துவிட்டு அதற்கு அடுத்தான் போல் மனிஸ்தஸ்லம லிகதாஇ, யார் என்னுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றாரோ, வஸபர அலா பலாஇ, நான் விடுகின்ற சோதனைகளை யார் சகித்து கொள்ளுகின்றார், வஷக்கர அலா நஅமாஇ, என்னுடைய நிஅமத்துக்களுக்கு யார் நன்றி செலுத்தி வருகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தீர்ப்பு தான் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாமே அவன் தீர்த்து வைத்த விடயங்கள். அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது மூமின்களுடைய கடமை. அது மாத்திரமல்லாமல் அவன் தீர்த்து வைத்த விடயங்களில் சோதனையாக அமைகின்ற விடயங்களிலே பொறுமை காட்ட வேண்டும். பொறுமை காட்டுவதோடு மாத்திரமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்ற நியாமத்துக்களை எல்லாம் நினைத்து நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த அமலை, இந்த பணியை யார் செய்கின்றாரோ, கதப்துஹு சித்திகா, அவரை நான் சித்திகாக பதிவு செய்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் மறுமை நாளையிலே அவரை எழுப்புகின்ற போது வபஅஸ்துஹு யௌமல் கியாமா மஅ சித்திகீன், மறுமை நாளையிலே அவரை எழுப்புகின்ற போது சித்திகீன்கள், மனிதர்களிலேயே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள், மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள், அவர்களுடைய அணியிலே நான் அவரை எழுப்பவிருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதிவிட்டு, யார் என்னுடைய தீர்ப்பை பொருந்தி கொள்ளவில்லையோ,
யார் என்னுடைய சோதனையில் பொறுமை காட்டவில்லையோ, யார் என்னுடைய நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை மிக கோரமான ஒரு கொடூரமான நிலையிலே எழுப்பப் போவதாக எச்சரிக்கை செய்வதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே பதிவு செய்திருக்கின்றான் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார். அன்பான சகோதரர்களே, முசீபத்துக்களின் போது நாங்கள் காட்டுகின்ற பொறுமை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு ஆத்திரம் ஊட்டுகின்ற விடயங்கள் நடைபெறுகின்ற போது எப்படி நடந்து கொள்ளுகின்றோம், என்ன பேசுகின்றோம், எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டவை என்பதையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த சமயத்திலே நாங்கள் பொறுமை காக்கின்றோமா அல்லது பொறுமை இழந்து விடுகின்றோமா? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு முசீபத்து ஏற்படுகின்ற போது அது ஒரு முசீபத்து தான். அதனால் அவன் பொறுமை இழந்து விட்டால் அது 2 முசீபத்தாக ஆகிவிடுகின்றது. ஒன்று அவனுக்கு ஏற்பட்ட முசீபத், இரண்டாவது அந்த முசீபத்தின் காரணமாக அவன் பொறுமை காட்டாததினால் அவனுக்கு கிடைக்கவிருந்த கூலி இல்லாமல் போகின்றதே, அது அவனுக்கு ஏற்பட்ட முசீபத்தை விட பிரமாண்டமான முசீபத் என்று பொறுமை காட்டாதவர்கள் 2 முசீபத்துக்குள் அகப்பட்டு கொள்கின்றார்கள் என்று சொல்கின்றார். எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறுதி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படியான சோதனைகளும் நிகழலாம், எப்படியான அனர்த்தங்களும் வரலாம், எப்படியான இழப்புகளையும் நாங்கள் சந்திக்கலாம். எனவே எங்களுக்கு மத்தியிலே பொறுமையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மை என்ற அந்த மனப்பக்குவத்தை நாங்கள் எங்களுடன் இருப்பதற்கான வழிகளை கையாள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே கேட்கின்றார், யா அல்லாஹ், ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றான், அந்த மனிதனை பார்ப்பதற்காக, நோய் விசாரிப்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் செல்லுகின்றான், அவனுக்கு நீ கொடுக்கின்ற கூலி என்ன என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அந்த மனிதனை நான் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆக்கிவிடுவேன், அவ்வளவு பெரிய கூலியை நான் கொடுப்பேன். சாதாரணமான ஒரு செயல், ஒரு நோயாளியை விசாரிக்க செல்வது என்பது ஒரு கடினமான காரியம் அல்ல. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு கொடுக்கக்கூடிய கூலியை பாருங்கள். உண்மையிலேயே ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்கின்ற இதய சுத்தியோடு ஒரு மனிதன், நோய்வாய்ப்பட்டவன் யாராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, செல்வந்தனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. அந்த சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்க வேண்டும், அந்த சுன்னத்தை நாம் பின்பற்ற வேண்டும், அதனுடைய நன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இஹ்லாஸோடு இதய சுத்தியோடு ஒரு மனிதன் செல்லுகின்ற போது அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி அவனை அன்று பிறந்த பாலகனை போன்று ஆக்கிவிடுகின்றான். அப்படியானால் ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை ஏற்படுகின்றது, சோதிக்கப்படுகின்ற அந்த மனிதனுக்கு ஒரு மனிதன் ஆறுதல் சொல்லுகின்றான். அப்படி ஆறுதல் சொன்னால் அவனுக்கு என்ன கூலி கொடுப்பாய் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், மறுமை நாளையிலே மஹ்ஷர் பெருவெளியிலே எந்த நிழலும் இல்லாமல் மக்கள் தவித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே யாராவது நமக்கு உதவி புரிய மாட்டார்களா, பரிந்து பேச மாட்டார்களா என்று பரிதவித்து கொண்டிருக்கின்ற அந்த சமயத்திலே நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள் வீற்றிருக்கின்ற அர்ஷின் கீழ் அந்த மனிதனுக்கு நான் நிழல் அளிப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்கின்றான்.
நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு தெரிந்து கொள்கின்றவர்கள் அல்லவா. மேலும் அவர்கள் கேட்கின்றார்கள், ஒரு மனிதன் மரணித்து விடுகின்றான், அந்த மரணச் சடங்கிலே ஒரு மூமின் கலந்து கொள்ளுகின்றான், அந்த மனிதனுக்கு நீ கொடுக்கக்கூடிய கூலி என்ன என்றதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அந்த மனிதர் அந்த மரண சடங்கிலே கலந்து கொண்ட அந்த மனிதர் இருக்கின்றாரே, அவர் மரணிக்கின்ற போது அவருடைய ஜனாசாவுடன் எண்ணற்ற மலக்குகள் செல்லுகின்ற நிலையை நான் ஏற்படுத்தி விடுவேன். அது மாத்திரமல்லாமல் மறுமையிலே அவர் எழுப்பப்படுகின்ற வேளையிலே மஹ்ஷரிலும் அந்த மலக்குகள் வருகை தந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்பை நான் அந்த மனிதனுக்கு வழங்குவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அன்பான சகோதரர்களே, சின்ன சின்ன அமல்கள் எங்களுடைய பார்வையிலே அதனுடைய பெருமதி இந்த அளவுக்கு இருக்குமா என்று சந்தேகம் வருகின்ற அளவுக்கு ஒரு சிறிய அமல்தான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்ற கூலி நினைத்து பாருங்கள். சோதிக்கப்படுகின்ற மனிதனுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற வேளையிலே ஆறுதல் சொல்லுகின்ற மனிதனுக்கு ஆறுதல் அளிக்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மறுமையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் நிழல் அளித்து அந்த மனிதனுக்கு ஆறுதல் வழங்குகின்றான். அப்படியானால் சோதிக்கப்படுகின்ற மனிதன் பொறுமையாக இருந்துவிட்டால் அவனுக்கு எவ்வளவு பெரிய கூலி இருக்கும் என்பதையெல்லாம் இந்த நிகழ்வுகள் எங்களுக்கு உணர்த்துகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே உங்களை நாம் அச்சம், பீதி இவற்றினால் சோதிப்போம், உங்களுடைய செல்வத்தை, உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நியாமத்துக்களை எல்லாம் இல்லாமலாக்குவதன் மூலம், நீங்கள் நேசிக்கின்ற உங்களுடைய உறவுகளை கைப்பற்றுவதன் மூலம் பல வகையாக உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்கள் இந்த சோதனைகளின் போதெல்லாம் பொறுமையாக இருக்கின்றார்களே அந்த மக்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அந்த பொறுமையாளர்கள் யார்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறி பொறுமை காட்டுவார். நாம் சொல்லுகின்றோம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று. இதனுடைய பொருள் என்ன? இன்னா லில்லாஹ், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ஆட்சியிலே இருக்கின்றவர்கள், அவனுடைய பிடியில் இருக்கக்கூடியவர்கள், அவனுடைய அடிமைகள். அவன் எதை செய்தாலும் பொறுமை காட்டித்தான் ஆக வேண்டும். வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனவே எங்கள் மீது கடமை என்னவென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை எங்கள் மீது தீர்த்து வைத்திருக்கின்றானோ, அவன்